அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால அல்ஹம்துலில்லாஹ் 60 நாளில் குர்ஆனை இலகுவான முறையிலே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னைக்கு டே 28. அல்லாஹ்வுடைய கிருபையால 28வது நாளை நம்ம அடைஞ்சிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த குர்ஆனுடைய பயணத்தை கபூல் செய்து வெற்றி பயணமாக வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை ஆரம்பிப்போம். இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுவே நம்முடைய சேனலை முதலாக நீங்கள் பார்ப்பவராக இருந்தால், இதுவே நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு பாடத்துடைய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பாடம் நம்ம பார்க்கலாம். என்ன பாடம் இன்னைக்கு என்று சொன்னால், தஸ்தீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான பாடம். அதுக்கு முன்னாடி டே 27 நீங்க வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கு பிறகுதான் இன்னைக்கு நாம் பாடத்தை பார்க்க போறோம். வாங்க போலாம். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வை புகழ்ந்து பெருமானாரை ஸலவாத் சொல்லி ஆரம்பிப்போம். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எனது அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், நம்ம நேற்று பார்த்த இந்த பாடம் டே 27. அதாவது இந்த பாடம் என்ன பாடம்? இதற்கு முன்னாடி உள்ள 3 நாட்களுடைய பாடத்தை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வார்த்தைகள், ஒரு எக்ஸசைஸ். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று இந்த பாடத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் உங்களுக்கான இன்னைக்கான பாடம் உங்களுக்கு புரியும். இரண்டாவது, இன்னைக்கு நம்ம நேற்று பாடத்துல கேள்வி கேட்கறதா இருக்கும். அதனால அந்த பாடத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. அந்த பாடம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு, பார்த்துக்கணும். சரி, இப்போ நேற்று நாம சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத நான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுவேன்னு நேற்றே சொல்லியிருந்தேன். அப்போ அதை கவனிச்சு இன்னைக்கு சில வார்த்தைகளை நான் கை வைப்பேன். நீங்க அப்படியே அதை ஸ்பெல்லிங் பண்ணி அழகா ஓதுவீங்களா? இன்ஷால்லா நான் ஒரு நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓதி காட்டுவேன். கரெக்டுனா கரெக்ட்னு கனெக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல மார்க்க சொல்லணும். நம்ம வளமே கேட்போம், உங்களுக்கு தெரியும். சரி, முதல் வார்த்தை இதுதான். சொல்லுங்க பாப்போம். யுவஸ்விசு. என்ன வார்த்தை இது? யுவஸ்விசு. ஸ்பெல்லிங் எப்படி பண்ணணும்? யா பேஷ் யூ, வாவ் சீன் ஜபர் வஸ், யுவஸ், வாவ் ஜேர் பி, யுவஸ்வி, யுவஸ்வி, சீன் பேஷ் சு, யுவஸ்விசு, யுவஸ்விசு. அடுத்த வார்த்தை கண்டிப்பா இதை நான் கேட்பேன் நேற்று முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் தெரியும், நேற்று நம்ம சொன்னோம் இது பெரிய லென்த்தான வார்த்தைன்ட்டு. அதை கண்டிப்பா கேட்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அழகா ஓதுங்க. முதல்ல இந்த வார்த்தை தனியா ஓதுங்க. இது என்ன வார்த்தை? பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா இப்ப அசால்ட்டா வரும், ஒண்ணுமே இல்லை. இப்ப இது என்னன்னு சொல்லுங்க. இப்ப இது இப்ப நான் ஓதி காட்டவா? ஃபஅல்ஹமஹா, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா, ஃபுஜூரஹா வதக்வாஹா, வதக்வாஹா. இதை முறையை இணைத்து ஓத போறோம். فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. எப்படி? فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. இப்போ ஸ்பெல்லிங் ஒரு அடி பண்ணி காமிச்சிடுறேன். ஃபா ஜபர் ஃபம், ஹம்சா லாம் ஜபர், என்ன வரும்? அல். ஃபஅல், ஹா ஜபர் ஹா, ஃபஅல்ஹ, மீம் ஜபர் மா, ஃபஅல்ஹம,
ஹா அலிஃப் ஜபர் ஹா ஃபஅல்ஹமஹா ஃபா பேஷ் ஃபு ஜீம் வாவ் பேஷ் ஜூ ஃபுஜூ என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க ரா ஜபர் ரா ஃபுஜூரா ஹா அலிஃப் ஜபர் ஹா ஃபுஜூரஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா வதக்வாஹா வாவ் ஜபர் வா தாகப் ஜபர் தக் வதக் வாவ் கரா ஜபர் வா வதக்வா வதக்வா ஹா அலிஃப் ஜபர் ஹா வதக்வாஹா فألهمها فجورها وتقواها. இப்படி வரும். அடுத்த வரி, அடுத்த கேள்வி, சின்ன ஒரு வார்த்தை. இது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ஹாலாம் ஜபர் ஹல். அப்புறம் இது ஹம்சா ஜபர் ஆ, தா கரா ஜபர் தா அதா. இது காப் ஜபர் கா அதாக. ஹல் அதாக ஹல் அதாக. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த 3 கேள்விக்கு நம்ம ஒரு 10 மார்க் கொடுத்தா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்றத இன்ஷா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சுதான் உங்களுடைய பயிற்சி எந்த அளவுக்கு போயிருக்கின்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும். இன்ஷா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரான் லேர்னிங் குரூப்ல சந்தேகங்களை கேளுங்க. சந்தேகங்கள் கேட்காம பயிற்சி எடுக்காம நம்மளால முழுமையா ஓத முடியாது. அதனால இன்ஷா சந்தேகங்கள் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். உங்களுக்காக பதில் சொல்ல நம்ம அல்லாஹ்வுக்காக தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடத்துக்கு போடலாங்களா? இன்னைக்கு பாடம் இதுதாங்க, தஷ்தீத் என்று பெயர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தஷ்தீத். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, தஷ்தீத் தான் இன்னைக்கு பாடம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்பான சொன்னாங்களே, இன்னைக்கு பாடம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா ஒரே ஒரு கான்செப்ட நீங்க புரிஞ்சே ஆகணும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா இந்த பாடம் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. இந்த பாடம் உங்களுக்கு, அதனால இன்ஷால்லா இந்த ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்க பார்ப்போம். என் அன்பு பெரியவர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன, ஹம்சா அலிஃப் ஜபர் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, நூரானி காயிதா வாங்கி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். நூரானி காயிதா கிதாப்ல பார்த்தோம். ஹம்சா அலிஃப் ஜபர் ஆ, ஹம்சா யா ஜேர் ஈ, அப்புறம் ஹம்சா வாவ் பேஷ் ஊ. எப்படி பார்த்தோமா? இந்த 3க்கும் ஷார்ட்டா தான் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். ஹம்சா கரா ஜபர் ஆ, அப்புறம் ஹம்சா கரா ஜேர் ஈ, ஹம்சா உல்டா பேஷ் ஊ பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த தஸ்தீதுடைய பாடமும் ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஒரு ஷார்ட் ஃபார்ம். எதோடைய ஷார்ட் ஃபார்ம்ங்க அப்படின்னா, இங்க சொல்றாங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் கவனிங்க. முதலில் ஷத்தின் வடிவத்தை விளக்கும். இதாங்க வடிவம். இங்க டபிள்யூ மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஷத்துடைய வடிவம். இது போட்டா இது பேர் என்னது? ஷத்து. இது பேர் என்னது? ஷத்து. ஷத்து பார்த்தாச்சு. அப்புறம் என்ன? பின்பு ஒரு எழுத்தில் ஷத்து இருந்தால் அதை 2 முறை படிக்கப்படுகிறது. ஒரு எழுத்துல ஷத்து இருந்தால் எத்தனை வாட்டி படிக்கணும்? 2 வாட்டி படிக்கணுமா? முதலில் முந்தைய எழுத்துடன் இணைத்தும் பின்பு இந்த எழுத்தையும் உச்சரிக்கப்படுகிறது. ஷத்துள்ள எழுத்தை உச்சரிக்கும் போது அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும். நூனின் மீதோ அல்லது மீமின் மீதோ ஷத்து வந்தால் குன்னா செய்து, அதாவது மூக்கில் சிறிது சப்தத்தை மறைத்து ஓத வேண்டும். அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதாங்க பாருங்க, இப்படி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷத்து பெற்ற எழுத்து 2ன்னு சொன்னாங்க இல்லையா? இப்படி இருக்குங்க. ஹம்சா பா ஜபர் என்னது? ஹம்சா பா ஜபர் அப், பா ஜபர் பா, அப் ப, அப் ப அப்படின்னு இருக்கு. இது 2ஐயும் இணைத்தா அப்ப என்று மாறும். இந்த 2ஐயும் இணைத்தா, இப்ப உதாரணமா நம்ம தமிழ்ல பாக்குறோம். எனக்கு உதாரணமே தாய் தான் வராங்க, எங்க அம்மா தான் வராங்க. உலகத்துல அம்மா மிஞ்சி யாரு இருக்கா? ஆ இம் மா. இப்போ தனியா படிக்கும் பொழுது ஆ இம் அம் மா தனியா பிரிச்சா இருக்கு. அம்
மா, அம் மா. ஆனா நம்ம இணைத்து ஓதும் பொழுது அம்மா. அம்மா என்பதை இணைச்சா எப்படி வரும்? அம்மா அப்படின்னு ஓதுறோம். அதே மாதிரிதான் என் அன்பானவர்களே, அப்பு ப, அப்பு ப என்று இருக்கிறத இணைச்சா அப்ப. அம்மா என்றது எப்படி அம்மா என்று உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி அபு ப அப்படின்றத எப்படி உச்சரிக்கணும்? அப்ப. இரண்டு பாவையும் இணைத்து என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அப்ப. புரிஞ்சுச்சா? இந்த பாடம் எப்படி புரிஞ்சிச்சு, தெளிவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்லயும் வாட்ஸ்அப் நம்ம குரான் லேர்னிங் குரூப்லயும் நீங்க சொல்லணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்ப இந்த மாதிரிதான் குரான்ல ஃபுல்லா பல இடங்கள்ல வரும். இங்க நமக்கு இங்க கொடுத்திருக்க மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஷத்து இருந்துச்சுன்னு சொன்னா ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அம்சா பாசபர் அப்பு பாசபர் பாவ என்பதை சுருக்கிதான் எப்படி போட்டிருக்காங்க? ஒரு டபிள்யூ மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில இப்ப நான் ஓதி உச்சரிப்பேன். நீங்க சொல்ல கவனிச்சு நாளைக்கு எனக்கு பாடத்தை ஓதி காட்டணும். வாங்க பார்க்கலாம். அப்ப, இப்ப சொல்லுங்க. அப்ப, இப்ப, உப்ப, அப்பி, இப்பி, உப்பி. ஓகேவா? இப்ப நான் இந்த முதல் எழுத்துக்கு மட்டும், முதல் வரிக்கு மட்டும் ஸ்பெல்லிங் எப்படி பண்ணணும் சொல்லி காட்டுறேன். நீங்க அப்படியே மத்ததுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். நான் சொன்னேன் அப்ப என்பது எப்படி இருக்கும்? ஹம்சா பா ஜபர் அப்பு பா ஜபர் பா. அப்ப இங்க பாருங்க, ஹம்சா பா ஜபர் அப்பு பா ஜபர் பா அப்ப. அப்போ ஹம்சா பா ஜேர் இப்பு பா ஜபர் பா இப்ப. ஹம்சா பா பேஷ் உப்பு பா ஜபர் பா உப்ப. ஹம்சா பா ஜபர் அப் பா ஜேர் பி அப்பி. ஹம்சா பா ஜேர் இப் பா ஜேர் பி இப்பி. ஹம்சா பா பேஷ் உப் பா ஜேர் பி உப்பி. புரிஞ்சுச்சா? இன்ஷா இப்போ மத்ததெல்லாம் நான் ஓதி கொடுக்குறேன். நீங்க இன்ஷா ஸ்பெல்லிங் பார்த்துட்டு வரணும். அத்த, இத்த, உத்த, அத்தி, இத்தி, உத்தி, இஜ்ஜ, இஜ்ஜி, இஜ்ஜு, உஜ்ஜ, உஜ்ஜி, உஜ்ஜு. அடுத்து இப்ப தன்வீன் வச்சு அப்பன் அப்படிதானே? ஹம்சா பா ஜபர் அப் பா அலிஃப் தோ ஜபர் பன் அப்பன். ஓகேவா? இப்பன், உப்பன், அப்பின், இப்பின், உப்பின். அடுத்து பப்புன் பாபா ஜபர் பப் பாதோ பேஷ் புன் பப்புன் பப்புன். பிப்புன், புப்புன், புப்புன். தப்பன், தப்பன். திப்பின், திப்பின். துப்புன், துப்புன், துப்புன். ஜப்ப, ஜிப்ப, ஜுப்ப, ஜப்பி, ஜிப்பி, ஜுப்பி. ஃப ஐன் ஃபா ஐன் ஜபர் ஃபா ஐன் ஜபர் ஆ ஃப ஃப கூவி காஃப் வாவ் பேஷ் கூ வாவ் ஜேர் பி கூவி. தவ்வா தாவாவ் ஜபர் தவ் வாவ் அலிஃப் ஜபர் வா தவ்வா. சுஜ்ஜி அத்த ஹுவ்வு حي حيا زبر حيا زبر يا حي. علي 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 عين زبر ع لام يا زبر لي علي يا زبر يا علي.
அடுத்து இது நம்ம அதிகமா ஓதுவோம், நமக்கே தெரியும். ஆனா இப்போ பாட்டா சொல்ல தெரியாது. என்னது இது? ஈயாக்க தொழில ஓதுவோம் இல்லையா? ஈயாக்க நஅபுது அப்படின்ட்டு அது என்னமோ ஓதுவோம் நம்ம, யாக்க ஈயாக்க யாங்க வாங்க அப்படின்ட்டு. ஆனா அசல் எப்படி ஓதணும்? ஈயாக்க. சொல்லுங்க. ஈயாக்க ஈயாக்க. ஹம்சா யா ஜேர் ஈ, யா அலிஃப் ஜபர் யா, ஈயா. எப்படி? ஈயா. காம் ஜபர் கா, ஈயாக்க ஈயாக்க. யظுன்னு. இப்ப மேல ரூலுக்கு வாங்க. என்ன சொன்னாங்க? நூனின் மீதோ அல்லது மீமின் மீதோ ஷத்து வந்தால் குன்னா செய்து, அதாவது மூக்கில் சிறிது சப்தத்தை மறைத்து ஓத வேண்டும். குன்னானா கொஞ்சம் அழுத்தி மூக்குல மறைச்சு ஓதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில இங்க நம்ம இப்படி ஓதுவோம். யظுன்னு யظுன்னு. சும்ம சும்ம. அடுத்து இந்த கடைசி வரி கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்சம் பாருங்க. சுய்யிரத் சுய்யிரத். சுஇரத் சுஇரத். உத்திலத் உத்திலத். சீன்யா பேஷ் சுய், யா ஜேர் இ, சுய் சுய். ராதா ஜபர்ரத், சுய்யிரத் சுய்யிரத். சுஇரத். சீன் ஐன் பேஷ் சு, ஐன் ஜேர் இ, சுஇ சு சுஇ. ராதா ஜபர்ரத், சுஇரத் சுஇரத். ஐன் தா பேஷ் உத்து, ஐன் தா பேஷ் உத்து. துவா ஜேர் துய், உத்வி உத்வி. லாம் தா ஜபர் லத், உத்விலத். அவ்வளவுதான். இன்ஷாஅல்லாஹ் நல்லா பார்த்துட்டு வரணும், ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்க்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். டே 28 உடைய கிளாஸ் சிறப்பா முடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் இந்த பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க நம்முடைய கமெண்ட்ஸ்லயோ அல்லது வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுல நீங்க தாராளமா போட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த குர்ஆன் பயணத்தை சிறப்பாக வெற்றியாக ஆக்கி முழுவதுமாக குர்ஆனை கற்றுக்கொள்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் குர்ஆனை இலகுவான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் சுற்று வட்டாரத்திலே உள்ள மற்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இருக்கின்றதோ கட்டாயம் அவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்து விடுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.